Hello students, welcome to Max and Tamil channel. 8th standard Max Algebra exercise 3.10 9th sum. Draw the graph of the lines y equal to x, y equal to 2x, y equal to 5x on the same graph sheet. Is there anything special that you find in these graphs? அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த draw the graph எதுக்கு y equal to x, y equal to 2x, y equal to 5xக்கு முதல்ல கிராஃப் வரைய சொல்கிறாங்க. வரைஞ்சிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஸ்பெஷல் திங்கை அந்த கிராஃபில் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம y ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு 2x, y ஈக்குவல் டு 5x இதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணணும்னா டேப்லர் காலம் போடுறது ரொம்ப ஈஸி. அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்படி ஒரு டேப்லர் காலம் போட்டு xy, டேப்ல காலம் போட்டு xy, டேப்ல காலம் போட்டு xy, xல 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 y ஈக்குவல் டு x, y ஈக்குவல் டு 2x, y ஈக்குவல் டு 5x ஈஸி தானே? இப்படி பண்ணுங்க இல்லையாமா? சரி, இப்போ y ஈக்குவல் டு x ஃபர்ஸ்ட். y ஈக்குவல் டு xனா xும் yயும் சேம், xும் yயும் சேம். xல தான் என்ன போட்டிருக்கோம் 1 2 3 4 5. அப்போ y equal to x, x equal to y. அப்போ x 1னா yயும் 1 தான், x 2னா yயும் 2 தான், x 3னா yயும் 3 தான், x 4னா yயும் 4 தான், x 5னா yயும் 5 தான். இப்போ plotting points 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5 முடிஞ்சிச்சா? சரி, அடுத்து y equal to 2x. x என்ன போட்டா போதும் 1 2 3 4 5. இந்த xல 1 2 3 4 5 போடணும். ஃபர்ஸ்ட் 1 2 into 1 2, இந்த 2 into 2 4, 2 into 3 6, அடுத்து 4 2 into 4 8, 5 2 into 5 10. புரிஞ்சுச்சாமா? இப்போ plotting points 1, 2, 2, 4, 3, 6, 4, 8, 5, 10. எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம்ல. அடுத்தது y ஈக்குவல் டு 5x. 5xக்கு xy 1 2 3 4 5 அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த xல 1 2 3 4 5 பண்ண போகிறோம். xல என்ன போட போகிறோம் 1, 5 into 1 5, the 2, 5 into 2 10, 10, 5 into 3 15, 4, 5 into 4 20, 5 into 5 25. இப்போ plotting points எப்படி 1, 5, 2, 10, 3, 15, 4, 20, 5, 25. இப்போ நம்ம என்ன செய்யலாம், கிராஃபை வரையலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃப் ஷீட்டில் நம்ம பிளாட் பண்ணலாம். எக்ஸசைஸ் 3.8ல பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்ல தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நான் இதை ரொம்ப ஸ்பீடாகவே சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு இது கிராஃப் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். நம்ம வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் எடுத்திருக்கோம், பாசிட்டிவ் வேல்யூ எடுத்திருக்கனால நான் எக்ஸ் டேஷும் ஒய் டேஷும் போடலை, வெறும் எக்ஸும் ஒய்யும் தான். ரைட்டும் அப்பும் ப்ளஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை தான் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்கேல் முக்கியம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் 2 4 6 8 10 12 14 16 எடுத்திருக்கிறேன். ஓகேயா? அப்போ இந்த 0, இது 0 இல்லையா? 0க்கும் 2க்கும் இடையில ஒரு லைன் இருக்கும், அது 1. 2க்கும் 4க்கும் இடையில 3, 4க்கும் 6க்கும் இடையில 5, அந்த மாதிரி. இப்போ 14க்கும் 16க்கும் இடையில 15, 24க்கும் 26க்கும் இடையில 25 இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படி எடுத்திருக்கோம் 2 யூனிட்ஸ். இப்படி தான் எடுக்கணுமா மிஸ்? இல்லை, எங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கலாம்னா எடுக்கலாம். ஓகேயா? ஸ்கேல் எழுதிக்கோங்க. எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். இப்போ ப்ளாட் பண்ணலாம். 1, 1 1 இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ் இதை தான் பார்க்கணும். 1 1 எங்கே இருக்கும்? 0க்கும் 2க்கும் இடையில இந்த இடம் 1, 1. அப்புறம் 2, 2 2 இந்த 2 ஸ்கேலை இப்படி வைங்க, அப்போ உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது.
2 2 இருக்கு 2 2, 2 3, 3 3 3 எங்க இருக்கு 2க்கும் 4க்கும் இடையில 3 ஓகேயா 3, 3 அப்புறம் 4, 4 4 இங்க இருக்கு 4 4, 4 5, 5 இது வந்து y equal to x. அடுத்தது 1, 2 plotting points எதுக்கு y equal to 2x 1, 2 1, 2 அப்புறம் 2, 4 2 4 அப்புறம் 3, 6 3 6 இந்த இடம் 3, 6 அப்புறம் 4, 8 4 8 அப்புறம் 5, 10 5 10 ஓகேயா இது y equal to 2x இது y equal to x. அதே மாதிரி plotting points 1, 5 இந்த இடம் 2, 10 2, 10 அப்புறம் 3, 15 3, 15 4, 20 4 இங்க வரும் 20 அப்புறம் 5, 25 5, 25 எல்லாத்தையும் பிளாட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கேன் இதுக்கு பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ்க்கு ஒரு லைன் இங்க பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ்க்குலாம் ஒரு லைன் இங்க பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ்க்குலாம் ஒரு லைன் இது y equal to x இது y equal to 2x y equal to 5x லைன் நம்ம என்ன செஞ்சாச்சு வரைஞ்சாச்சு நல்லா கவனிக்கணும் இது எங்க இருந்து வரணும்னா அங்க 0 ஏன்னா y equal to x ன்னு வச்சுக்கோங்க xல 0 போட்டா yல என்னதான் வரும் 0 எல்லாத்துலயுமே xல 0 போட்டா yல 0 தான் வரும் அப்ப 0, 0 அப்ப இந்த பாயிண்ட்ல 0, 0ல இருந்து தான் இதுவும் வரணும் இதுவும் வரணும் இதுவும் வரணும் சரி இப்போ is there anything special that you find in this graph என்ன ஸ்பெஷலா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா the lines become progressively steeper அப்படி இது ஸ்டீப்பராகவே என்ன செஞ்சுட்டு போகுது போயிட்டே இருக்குது ரெண்டாவது the slope keeps increasing இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல the slope இப்போ சப்போஸ் நம்ம இதை நம்ம மெஷர் பண்ணலை இதனுடைய ஆங்கிள் வச்சுக்கோங்களேன் ஒரு 35 இதனுடைய ஆங்கிள் y equal to 2x இது 35 இது எப்படி இருக்கலாம் சப்போஸ் 60 இது எப்படி இருக்கலாம் 80 அப்போ அந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீசிங் ஆயிட்டே போகுது அப்போ அந்த ஸ்லோப் கீப்ஸ் இன்க்ரீசிங் இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்க 9th 10th படிப்பீங்க y equal to mx இந்த mங்கிறது வந்து ஸ்லோப் mங்கிறது என்னதுமா ஸ்லோப் mங்கிற இடத்துல தான் 1 2 5ன்னு வருது அப்ப the slope keeps increasing உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இதுக்கு ஒரு ஆங்கிள் இதுக்கு ஒரு ஆங்கிள் இதுக்கு ஒரு ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப the slope keeps increasing அப்படிங்கறத அதுதான் is there anything special that you find in this graph the lines become progressively steeper the slope keeps increasing அப்படின்னு the graph முதல்ல பிளாட் பண்றதுக்கு டேப்லோ காலம் அப்புறம் கிராஃப் வரைஞ்சிக்கோங்க அப்புறம் என்ன ஸ்பெஷல் திங்னு சொல்லி எழுதிக்கோங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க